நல்ல கருத்துக்களை கேட்கவும் பார்க்கவும் நமது சங்கதி வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த நேரமும் வானத்தை பாக்குற போது நமக்கு ஒரு புதுமை. எங்க ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா விளையாடுவோம், கிராமங்கள்ல எல்லாம் ஸ்கூல் விட்டு சாயங்காலம் வரும்போது இந்த பிள்ளைங்க எல்லாம் நடந்து வந்துகிட்டே இருப்போமா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற போது அப்படி பாக்குற போது சைக்கிள்ல போவோம்ல அந்த கப்பெல்லாம், அப்ப சைக்கிள்ல போகும்போது வானத்தை பார்த்தா சுத்தி வயல்வெளியா இருக்கும். மேல வானத்தை பாக்குற போது மேகங்கள் வித்தியாசமா இருக்கும்ல, அந்த சாயங்கால நேரத்துல மேகங்கள் அதிகமா இருக்குமா, அப்ப அந்த மேகத்தை பாக்குற போது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதை விடுறது. மேகம் எப்படி இருக்கு பாரு, நல்லாவா இருக்கு, உங்க அப்பா வயிறு மாதிரி இருக்கு ஒருத்தி, இன்னொருத்தி உங்க தாத்தா மூஞ்சி மாதிரி இருக்கு, இன்னொருத்தி ஏண்டி அப்படி சொல்ற, நம்ம தமிழாசிரியர் முதுகு மாதிரி இருக்கு அப்படின்பா ஒருத்தி. இந்த வானத்துல இருக்கிற மேகத்தை பார்த்தா அவங்க கற்பனை அப்படியே சிறகடிச்சு பறக்கும். இந்த மேக கூட்டம் கூடி கலையிறது தாமா, அது வந்து நிரந்தரம் கிடையாது. சரியா சொன்னா இந்த காற்று நிலையும் இல்ல, திடநிலையும் இல்ல. நம்ம இயற்பியல்ல சொல்லுவோம் இல்லையா, திடநிலை, திரவ நிலை, காற்று நிலைன்னு படிச்சிருக்கோமா. இந்த காற்றும் இல்லாமல் திடநிலையும் இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் மேகக்கூட்டம். பார்த்தா மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஒரு அழகான ஒரு இயற்கையினுடைய அல்லது இறைவனுடைய ஒரு பெரிய படைப்பு இந்த மேகக்கூட்டம். இந்த மேகங்கள் கூடி அப்படி கலையறது இருக்கு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்வார்கள். கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த மேகத்தை பார்த்து ஒரு கற்பனை செஞ்சார். இந்த மேகம் எப்படி இருக்கான், வெள்ளவெளேர்னு வருது இல்ல, இந்த வெள்ளவெளேர்னு வர்ற மேகம் வெள்ளவெளேர்னு இருக்கிறதுனால பார்த்தா முதல்ல சிவபெருமான் மாதிரி இருந்துச்சான். பொன்னார் மேனியன் தானே சிவபெருமான், வெள்ளை வெளையர்னு இருக்கான். அந்த மேகம் அப்படியே ஆத்துக்குள்ள இறங்கி, ஆத்துக்குள்ள இறங்குறது இல்ல, ஆற்று தண்ணீர் ஆவியாகி மேகத்துக்கு போகுதா, அப்ப அந்த தண்ணீரை மேல இருக்கக்கூடிய மேகம் முகர்ந்த உடனே அது என்ன ஆகுதுன்னா அப்படியே கருங்கொண்டலாக மாறுகிறது. கருங்கொண்டலா மாறுதா. இப்ப அந்த மேகம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்களேன், மகாவிஷ்ணு மாதிரி இருக்கான். ஒரே மேகம் இந்த வரும்பொழுது, ஊருக்குள்ள வரும்பொழுது சிவபெருமான் மாதிரியும், அது ஆற்றுக்குள்ள முங்கி அந்த தண்ணீரை முகர்ந்த பிறகு மகாவிஷ்ணுவை போலவும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல நீ சிவபெருமான், இது மகாவிஷ்ணு, இது சைவ மதம், அது வைணவ மதம் என்று நீ பிரித்து வைத்து சண்டை போடுகிறாயே, அது அல்ல உண்மை என்பது. ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது சிவனாக தோன்றுகிறது, மற்றொரு நிலையில் பார்க்கிற பொழுது அதுவே விஷ்ணுவாக தெரிகிறது என்று சொன்னால், உலகத்தில் இறைவன் என்பவன் ஒருவன் தான் என்னும் ஒப்பற்ற கருத்தை கவி சக்கரவர்த்தி நமக்கு சொல்ல வருகிறார். வானத்துல பார்க்கிற அந்த மேகத்தினுடைய வடிவத்தை வைத்து எத்தனை அழகாக சிந்தனைகள் ஓடுகின்றன. முன்னாடி காலத்துல ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தாருங்க, அந்த ஐயா பேர் வந்து PS ராமையா அப்படின்னு ஒரு எழுத்தாளர். சிறுகதை எழுத்தாளர்கள் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கதைகள் ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுல ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேக்குறா. என்ன கேக்குறான்னா, இந்த மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் ஆர்வக்குள்ளரா கேட்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி நேரத்துல அப்பா வீட்டு வாசல்ல பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருக்காரு, வானத்துல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அப்பா கிட்ட அந்த பொண்ணு கேக்குறா, அப்பா இது என்னப்பா அப்படின்னு. வானம்டா கண்ணு. சரிங்கப்பா, அப்ப அந்த வானத்துல நடுவுல பாருங்க அப்படியே முணுக்கு முணுக்குன்னு இருக்கே பளபளன்னு, அதெல்லாம் அதுக்கு பேர் நட்சத்திரங்கள் டா கண்ணு. ஓ நட்சத்திரமா, அப்படின்னா இப்ப நீ என் மடியில உட்காந்துருக்கீல, நீ எனக்கு ஒரு நட்சத்திரம், நீ என்னுடைய நட்சத்திரம், அது மாதிரி அது வானத்துல உள்ள நட்சத்திரம். ஓஹோ. சகோதரர் மகேஷ் அவர்களுக்கு வணக்கம். அப்பா சொன்னாரு, இப்ப நீ என் மடியில உட்காந்துருக்கலடா கண்ணு, நீ ஏன் நட்சத்திரம், மேல இருக்கிறது வானத்தோட நட்சத்திரம். அந்த பாப்பா அடுத்த கேள்வி கேட்டா, அப்பா அப்ப நட்சத்திரத்துக்கு அப்பா யாருப்பா அப்படின்னா, உடனே அவர் சொன்னாரு, வானத்துக்குள்ள இருக்காரு அந்த அப்பா, உனக்கு தெரியாது, அது பாருந்தீங்கன்னா பெரிய அப்பா அவரு. ஓ அப்படியாப்பா, அவர் யாருப்பா, அவர் தான் சாமி. ஓஹோ இவ்வளவு பிள்ளைங்களாப்பா அவருக்கு. ஆமாப்பா, இந்த இவ்வளவு பிள்ளைங்க எப்படிப்பா அவருக்கு வந்தாங்க அப்படின்ன போது அப்ப அந்த அப்பா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு. என்ன தெரியுமா, வானத்துல மேல இருக்காரு பாரு சாமி, அந்த சாமியினுடைய பிள்ளைங்க தான் நம்ம எல்லாரும். நம்மள மாதிரியே பிள்ளைங்க தான் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம். இந்த உலகத்துல நம்மள மாதிரி மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாம் எப்ப உண்மையை சொல்றோமோ அப்ப ஒரு நட்சத்திரம் வரும் அப்படின்னாரு. உடனே இந்த பொண்ணு சொன்னா, அப்படியாப்பா உண்மையை சொன்னா நட்சத்திரம் வருமா. ஆமாண்டா கண்ணு, மனிதர்கள் எப்ப உண்மை சொல்றாங்களோ அப்ப அந்த நட்சத்திரங்கள் வானத்துல தோன்றும். அப்ப நிறைய இருக்கே உலகத்துல, எல்லாரும் உண்மை சொல்றாங்களா, உலகத்துல உள்ள எல்லாரும் உண்மை சொன்னா வானம் முழுக்க நட்சத்திரமா தான் இருக்கும், வானமே
தூங்கியாச்சு. மறுநாள் விடிஞ்சு பொழுது எப்படி போச்சு. இவன் சாயங்கால நேரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மா அழகா அந்த பிள்ளைக்கு முகம் கழுவி விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு சடை பின்னி பொட்டு வச்சு அப்படி அந்த பிள்ளைய ஜோடிச்சு அப்படி விடுறாங்க. வாசல்ல வந்து நிக்கிறா. பொழுது இறங்குது. பொழுது இறங்குற நேரத்துல வானத்துல தூரத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நிலா பாதி தெரிகிற போது, அரைமுறையா தெரிகிற போது அந்தி மாலை வானத்துல முதல் நட்சத்திரம் ஒண்ணு தோணும். அதுக்கு பேரு துருவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்களா. இந்த துருவ நட்சத்திரம் வானத்துல தெரியுது. இந்த குட்டி பாப்பா அதை பார்த்துட்டான். வேகமா அப்பா கிட்ட ஓடி வந்து, அப்பா அப்பா அப்பா, ஊர்ல யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா. அப்படியாடா கண்ணு, எப்படி சொல்ற? அங்க பாருங்க, மேல ஒரு நட்சத்திர குட்டி பாப்பா பிறந்துருச்சுட்டான். அப்பா அப்படியே பாத்துட்டு இருக்காரு. பொண்ணு அப்பாவும் நின்னு பாக்குறாங்க. டக்கு 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 டக்குன்னு அங்கங்க அடுத்தடுத்த நட்சத்திரங்கள், பொழுதுபட இருட்டு வர வர நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சா. இவளுக்கு ஒரே குஷி தாங்கவே இல்ல. அப்பா நிறைய பேர் உண்மை சொல்றாங்கப்பா, நிறைய நட்சத்திர குட்டி பாப்பா பிறந்துகிட்டே இருக்குதுப்பா, பாருங்கப்பா பாருங்கப்பான்னு துள்ளி குதிக்கிறா இந்த பொண்ணு. பார்த்துக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு ஏதோ ஒரு நட்சத்திரம் டப்புன்னு அப்படி ஒரு மினுக்குன்னு அப்படி மொழிர்ந்துச்சு, கீழே விழுந்துருச்சு. வானத்துல அன்றாட நிகழ்வு தானே இது. மேல இருந்து விழுந்துருச்சு. இந்த சின்ன பொண்ணுக்கு மனம் அப்படியே பதறி போச்சு. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணீர் பொங்குது. அப்பா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகுறா. என்னடா கண்ணு, என்னடா ஆச்சு அப்படிங்கிறாரு அப்பா. அப்ப அவ சொல்றா, அப்பா இவ்வளவு பேர் உண்மை சொன்னாலும் கூட யாரோ ஒருத்தர் ஊர்ல பொய் சொல்லி இருக்காங்க போல இருக்குப்பா, ஒரு நட்சத்திரம் பாப்பா கீழே விழுந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு அழுதா பாருங்க. PS ராமையா ஐயா அவர்கள் இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க. உலகத்துல குழந்தைகள் மனதுல உண்மையை விதைக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையும் வானத்தை போலே எப்பவும் நிரந்தரமாக இருப்பவர்கள் என்று சொல்லி முடிக்கின்றார். அன்பர்களே, வானம் என்னைக்கும் நிரந்தரம். வானம் எப்பவும் அப்படியே தான் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. நாம பாக்குற பார்வையில மாற்றங்கள் வருது தானே. நம்ம பாக்குறது இந்த இரவு நேரத்துல பார்த்தா இருட்டா தெரியுது. இதே இன்னும் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு காலையில பாத்தீங்கன்னா வெளிச்சமா தெரிய போகுது. ஒரு நேரம் மின்னல் மின்னுது, ஒரு நேரம் இடி இடிக்குது, ஒரு நேரம் வெயிலாக இருக்கிறது, ஒரு நேரம் வெயிலும் மழையும் சேரும் நேரம் அழகிய வானவில் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்ப நான் இப்படி கேட்கிறேன், வானத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா? வானம் எப்பவும் நிரந்தரமானது. ஆனால் அதுல தோன்றக்கூடிய தோற்றங்கள் நம்முடைய பார்வைக்கு மாறுகின்றன. இப்படி யோசிங்களேன். நம்ம கடுப்புல இருப்போம் சில சமயம் இல்ல, பெரும்பாலும் கடுப்புல தான் இருப்போம். அப்படிதான் இருக்கோம். காலையில எந்திரிக்கிறதுல ஆரம்பிச்சதுல இருந்து என்ன அலாரம் அடிச்சிருக்குங்க 7 மணிக்கு. ஆனா நானும் பாத்துட்டேங்க, உலகத்துல வர ஐயா விடிய காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் படிக்கிற காலத்துல பரீட்சை 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கீங்களா? இப்ப நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா தேடி இருக்கோம், காலையில 10 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிற தலைமுறை எங்க தலைமுறை. கரெக்டுங்களா? 10 மணிக்கு அலாரம் அடிச்சாலும் அதையும் 10 தடவை மண்டையில தட்டி திருப்பி தூங்குறது நம்ம தான். நம்மள மாதிரி உலகமாக சோம்பேறிகளுக்காகவே இந்த செல்போன்ல ஸ்னூஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சோம்பேறி இப்போதைக்கு எந்திரிக்காதுன்னு 10 தடவை ஸ்னூஸ் அடிச்சுக்கிட்டு திருப்பி தூங்குறோமா? நம்ம விடிய கால 4 மணி 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சா நியாயம். பொழுது விடிச்சு பல மணி நேரம் ஆகி 10 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிற கம்பெனி நம்ம கம்பெனியா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த காலையில எந்திரிக்கிறதுக்கு நம்ம லேட் பண்ணிருப்போம். 10 நிமிஷம் தூக்கத்தை தியாகம் பண்ண முடியாம லேட்டா எந்திரிச்சிட்டு ஊர்ல பாக்குற அத்தனை பேர் மேலையும் வெள்ளு விழுகிறது நம்ம தானே. கரெக்ட் தானே? 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிருந்தா வீட்டுல உள்ள வேலையை கொஞ்சம் ஸ்மூத்தா பார்க்கலாம். சரிதானே? ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். காலையில எழுந்த உடனே கண்ணாடி பார்த்துட்டு பாத்ரூம்ல பிரஷ் பண்றோம் இல்லையா, பிரஷ் பண்ணணும்ல, அது பழக்கம் இருக்குல்ல. பல பிள்ளையே பார்த்த பழக்கத்தையே பண்றதே கிடையாது. எந்திரிக்கும் போதே ஆர்டர் பண்ணிக்கிட்டு, மாப்பிள்ள ஸ்விக்கில என்னடா வேணும், சாண்ட்விச் போடுறான் மாப்பிள்ள. காலையிலேயே பல்லு விளக்குறானோ குளிக்கிறானோ ஏதோ பத்தி இல்ல, எந்திரிச்ச உடனே 2 பிரெட்டை உள்ள தள்ளிட வேண்டியது. பல்லு தேய்க்கிற போது நீங்க அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் காலையில 5 மணிக்கு நடந்துகிட்டே வயக்காடு தாண்டி பின்னாடி போவாங்க. வாயில பாத்தீங்கன்னா ஆலங்குச்சியோ வேலங்குச்சியோ இருக்கும். இந்த நடந்து போற கிலோமீட்டர் குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். காலையில அத்தியாவசிய முதல் வேலைக்கே 4 கிலோமீட்டர் நடந்து போனா உடம்பு சூப்பரா இருக்கும். நம்ம பெட்டை விட்டு இறங்கி 4 ஸ்டெப் கூட நடக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி அத்தியாவசிய வேலை நடக்கும்? கரெக்ட் தானேமா? பாலங்குச்சி வேலங்குச்சியை பல்லுல வச்சுக்கிட்டு இப்படி அதை சவச்சுக்கிட்டே நடந்து போவாங்க. காலையில அந்த பல்லு விளக்குற போது உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறிடுது.
வெளியேறிடுதா? நடந்து போறாங்களா? எவ்வளவு ஆசுவாசமா நடந்து போறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அதிகாலையிலேயே உடலுக்கு உழைப்ப கொடுத்து ஆரோக்கியத்தை இலவசமா வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க பெட்டை விட்டு தாவி எந்திரிச்சு வந்து 2 ஸ்டெப்லயே பாத்ரூம், பிரஷ் எடுத்து இப்படி ஒரு தேய் இப்படி ஒரு தேய், ஷவரை ஓபன் பண்ணி 2 நிமிஷம் ஒரு குளி. காக்கா குளி கூட கிடையாது. முன்னாடி அவசரமா குளிக்கிறதுக்கு பேர் காக்கா குளிமாங்க. இப்ப காக்கா குளி கிடையாது, குளி தான். காக்கா கூட 4 தடவை முங்கி எந்திரிக்கும், நம்மளால அரை தடவை எந்திரிச்சதோட போயிடலாம். இன்னொரு வருத்தம் எனக்கு என்ன தெரியுமா, பிள்ளைங்களுக்குலாம் முன்னாடியில எல்லாம் எங்க ஐயாலாம் காவிரி கரை பக்கம் வளர்ந்தவங்க, எங்க அப்பாவும் அப்படித்தான். தஞ்சாவூர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காவிரி கரை பாலம் மேலே இருந்து தொகுக்கடின்னு டைவ் அடிச்சு உள்ள விழுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த நீச்சல் ட்ரைனிங்கும் கிடையாது. பிறந்ததுல இருந்து அப்படி ஆரோக்கியமா வளர்ந்தாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க லீவ்ல குட்டையில போய் விழுந்து போயிருங்க. கஷ்டமா இருக்குது இல்லம்மா? அவசரமா எல்லாத்துலயும் அவசரமா பண்ணிட்டு நம்மளுடைய தாமதத்திற்கும் சோம்பேறித்தனத்திற்கும் சமூகத்தை பார்த்து கோபப்படக்கூடிய ஒரு கோழைத்தனமான தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறோமே என்கின்ற வருத்தம் தான் எனக்கு. வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்பது எப்படி என்றால், நம்ம எங்க இருக்கோங்கிறத பத்தி கவலை இல்ல. வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் வாழக்கூடிய நாட்களை மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது ஒரு பெரிய கலை. இந்த கலையை எப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க பாருங்க, இருக்கிற எல்லா விதமான சந்தோஷமும் யாருக்கு இருக்கும்னா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழறவங்களுக்கு தான் இருக்கும். நீங்க 1 மணி நேரம் நமக்கு தெரியும், 60 நிமிஷம் சரியா? 1 நிமிஷம்னா 60 வினாடி. 1 வினாடி அதுக்குள்ள சின்னது. இந்த 1 வினாடியில மில்லியன் அளவுக்கு பிரிச்சிங்கன்னு வைங்களேன், அளவு பிரிச்சிங்கன்னு வைங்களேன், 1 வினாடியை விட மில்லியன் அளவு குறைஞ்சது மைக்ரோ வினாடி. அந்த மைக்ரோ வினாடியில மில்லியன்ல 1 பங்கு நானோ வினாடி. அந்த மைக்ரோ வினாடியில 1 மில்லியன்ல 1 பங்கு நானோ வினாடி. நானோ வினாடியில மில்லியன்ல 1 பங்கு பைக்கோ வினாடின்னு பேரு. பைக்கோ வினாடி இருக்கு இல்லையா, அதுல மில்லியன்ல 1 பங்கு ஃபெம்டோ வினாடின்னு பேரு. ஃபெம்டோ வினாடியில மில்லியன்ல 1 பங்குக்கு பேரு அட்டோ வினாடின்னு பேரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு. எப்படி? 1 மணி நேரம், 1 நிமிஷம், 1 வினாடி, 1 வினாடிக்கு கீழே மைக்ரோ வினாடி, நானோ வினாடி, பைக்கோ வினாடி, ஃபெம்டோ வினாடி, அட்டோ வினாடி. இதுல மில்லியன்ல எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கறனால புரிஞ்சுக்குவீங்கன்றதுனால சொல்றேன். மில்லியன்ல 1 பங்கு, அதுல மில்லியன்ல 1 பங்குன்னு போய்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்குள்ள அட்டோ வினாடியில மில்லியன்ல 1 பங்கு அடுத்த கண்டுபிடிச்சு அடுத்த பேர் வைக்க போறாங்க. இதுல நடுவுல இருக்கிற பைக்கோ வினாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பைக்கோ வினாடினா எப்படின்னு சொல்றேன் பாருங்க. தண்ணீருக்குள்ள 2 மூலக்கூறு நம்ம படிச்சிருக்கோம்லமா, H2O, H2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1, அதனால தான் அதுக்கு H2O அதான பேர். நமக்கு கொஞ்சமாவது படிச்சதை அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கோம்ல, நம்மளும் படிக்கணும்ல. H2O தானே. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தண்ணீருக்குள்ள ஒண்ணுக்கு சந்திச்ச உடனே டக்குன்னு 2 வேதி வினையாற்றி தானே தண்ணியாக மாறுது. நமக்கு தெரியும் இல்லையா, ஹைட்ரஜன் வாயு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. நீங்க 2ஐயும் குடுவையில போட்டீங்கன்னா அது எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உள்ள போய் ஒண்ணா சேர்ந்து தண்ணீரா மாறுதா? அந்த H2O தண்ணீரா மாறுறதுக்கு பேரு பைக்கோ வினாடி. அதுக்கு கீழே உள்ளது ஃபெம்டோ, அதுக்கு கீழே உள்ளது அட்டோ. அப்ப புரிஞ்சுக்கங்க பெருமக்களே. இதை ஏன் இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு யுகம் படிச்சோம். துவாபர யுகம், கிருத யுகம், திரேதா யுகம். துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய யுகம், திரேதா யுகம் ராமபிரானுடைய யுகம், அதுக்கு முன்னாடி கிருத யுகம், இப்ப கலி யுகம் அப்படிங்கிறாங்க. இப்ப கலி யுகம், துவாபர யுகம் இதெல்லாம் மாறி 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து நூற்றாண்டுக்குள்ள ஒரு 10 வருடங்கள் வந்து 10 வருடம்ங்கிறத ஆங்கிலத்துல டிகேட்னு சொல்லுவாங்க. 1 டிகேட் 2 டிகேட்னு சொல்லுவாங்களா, டிகேட்னு சுருங்கி அந்த 10 5 ஆகி, 5 1 வருஷமாகி, 1 வருஷம் 1 மாசமாகி, 1 வாரமாகி, 1 நாளாகி, 1 மணி நேரமாகி, 1 வினாடி, 1 மைக்ரோ வினாடி, நானோ வினாடி, ஃபெம்டோ, பைக்கோ, ஃபெம்டோ, அட்டோ என்று வாழ்க்கை வேக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காலம் மனிதனுக்காக நிற்பதே கிடையாது. மனிதர்கள் அதை போற வேகத்தை அப்படி எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையை தப்பிச்சு விடலாம். யாருக்காகவும் நிற்கவே நிற்காத ஒரே ஒன்று காலம் மட்டும்தான். சரிதானுங்களே? நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா கூட இருந்துட்டு போங்க, போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது, போன நேரத்தையும் திருப்பி கொண்டு வரவே முடியாது. 2 இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிற நேரத்தை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், இந்த வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா. நமக்கு பல விஷயங்களை பத்தி ஒரு அஜாக்கிரதை உண்டு தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்படி போய்கிட்டே இருப்போம்,
பாதையில ஒரு கரப்பாம்பூச்சியோ இல்ல ஏதோ ஒரு பூச்சி இருக்குன்னு வைங்களேன், நம்ம குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு மிதிச்சுக்கிட்டே போவோம். அது பாட்டுக்கு ஓரமா தான் போகும். ஆனாலும் இவனுக்கு கால் அதை பார்த்த உடனே பரங்கும். என்ன காரணம்னா அது நம்மளை விட குட்டியா இருக்குல்ல, நம்மளை விட சின்ன ஜீவராசி தானே. இப்ப அதே அந்த இடத்துல ஒரு அனகொண்டா பாம்பு படுத்து கிடந்துச்சுன்னா எப்படி மிதிப்பானா? அங்க படுத்திருக்காடோ எப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு இந்த போனை பண்ணி மாப்பிள்ள அனகொண்டா படுத்திருக்கு, நீ அப்படியே பைபாஸ்ல திரும்பி ஓடிடு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை விட ஆற்றலிலும் நம்மை விட அளவிலும் எது பெரிதாக இருந்தாலும் மனிதன் பயப்படுகிறான், மரியாதை கொடுக்கிறான். நம்மை விட ஆற்றலிலும் அளவிலும் அல்லது வசதியிலும், அதையும் சேர்த்துக்கணும்ல, நம்ம விட வசதி குறைச்சவனா இருக்கானா, நம்மளை விட ஆற்றல்ல குறைச்சவனா இருக்கானா, நம்மளை விட படிப்புல குறைச்சவனா இருக்கானா, அவனை பார்த்த உடனேயே நமக்கு இவன் தானே, இவெல்லாம் ஒரு ஆளா தோணுதா இல்லையா? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, இப்படி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சா அதை விட மடத்தனம் எதுவுமே கிடையாது. உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் வாழ்க்கை உண்டு. நமக்கு பல விஷயங்கள் அனாவசியம்னு தோணுதல். இப்ப நான் இப்படி ஒண்ணு சொல்றேன், பூனைக்கு மீசை இருக்குல்லம்மா, பூனைக்கு மீசை இருக்குல்ல, வீட்டுக்காரருக்கு மீசை எதுக்கு இருக்குன்னே தெரியாது நமக்கு. இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, அது மீசை ஒண்ணுதான் குறைச்சது. அந்த மனுஷன் இது ஒன்னாவது இருக்கட்டும் முடியும், இதுவாவது என் பேச்ச கேட்கட்டும் முடியும் அப்படின்னு அவர் அதை சீவி டை அடிக்கிறது என்ன, அதுக்கு வந்து மாய்ஸ்டர் இது போடுறது என்ன, லோஷன் போடுறது என்ன, 23ஆம் புலிகேசி மாதிரி இப்படி நட்டமா நிற்க வச்சு மல்லிப்பூ ஒண்ணு சொருகல, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வீட்டுக்காரருக்கு மீசை இருக்கிறத பார்த்தாலே நம்ம பெண்களுக்கு எல்லாம் என்ன பெரிய மீசை அப்படின்னு திட்டிட்டு போவோமா நம்ம? நான் இப்படி கேட்கிறேன், பூனைக்கு மீசை இருக்குல்லம்மா, அது தேவையா இருக்கு? பேசாம புடிச்சு ஷேவ் பண்ணி விட்டா என்ன? நமக்கு அப்படித்தானே தோணுது. என்னத்துக்கு அனாவசியமா தான் உடம்பு முழுக்க முடி இருக்குல்ல, மீசை வேற என்னத்துக்கு உனக்கு தோணுமா நமக்கு? ஆனா இறைவனுடைய படைப்புல எந்த ஒரு மீசை ரோமம் கூட அனாவசியம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பூனைக்கு அது முகத்தை தாண்டி இப்படி மீசை ரோமம் இருக்கும். எதுக்கு தெரியுமா அப்படி வச்சிருக்காங்க? பூனை என்ன பண்ணும், இருட்டுக்குள்ள அதுக்கு பார்வை தெரியும், ஆனாலும் முழுமையான நம்மள மாதிரி இப்படி 360 டிகிரி இப்படி சுத்தி, நமக்கு இப்படி ஓரளவுக்கு தான் தெரியும், 180 தான் தெரியும், 360 டிகிரி நமக்கு தெரியாது. கரெக்ட் தானே? 360 டிகிரி தெரிஞ்சா நம்ம ஆந்தையா மாறிடுவோம். அங்க ஒரு அண்ணன் யோசிக்கிறாரு, சும்மா இருக்கா, எங்க வீட்டு அம்மாவுக்கு பாரு 360 டிகிரி இல்ல, அதுக்கு வந்து 960 டிகிரி அவ்வளவு பார்வை. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்துல எங்க என்ன நடக்குது, காசாவில குண்டு போடுறாங்களா இல்லையா, பக்கத்து வீட்டுல குழம்பு வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது வரைக்கும் கண்டுபிடிக்கும் என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு அண்ணன் யோசிக்கிறாரு. அது வேற வினோதமான ஜந்து, அதெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. பொதுவா மனிதர்களுக்கு 180 டிகிரி தான் தெரியும், சரிதானே? பூனைக்கு இருட்டுல கண்ணு தெரியுமா? ஆனா அந்த பூனைக்கு முழுசா தெரியாதா? ஒரு சின்ன பொந்துக்குள்ள அது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பூனையோட தலை இவ்வளவு பெருசா இருக்கும், ஆனா அதோட உடம்பு அதை விட பெருசா இருக்குமா? ஆண்டவனோட படைப்பை பாருங்க, தலைய உள்ள விட்ட உடனேயே இந்த மீசை 2 இருக்குல்ல, 2 பக்கமும், இந்த 2 பக்கம் மீசையும் அது ஒரு சென்சார் மாதிரி, கருவி மாதிரி. இந்த பக்கத்துல இருக்கிற செவருனுடைய நீளம் அகலம் என்னங்கிறத இந்த மீசை மூடி அதுக்கு உணர்த்துது. அது என்ன சொல்லுது, மகனே உன் சைஸை விட ரொம்ப சின்ன ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க, தலைதான் உள்ள போகும், வயிறு உள்ள போவாது, இத்தோட நீ பேக் அடிச்சிரு. பூனைக்கு இந்த துளைக்குள்ள, இந்த துவாரத்துக்குள்ள உன்னுடைய உடம்பு போகும் போகாது என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் இவ்வளவு நீள மீசை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவியல் உலகம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப நமக்கு ஒரு விஷயம் அனாவசியமா படுறது அந்த உயிரினத்துக்கு மிக அவசியம். நான் முதல்ல அனகொண்டாவை பத்தி சொன்னேன்னா பயப்படாதீங்க, சும்மா இப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. அனகொண்டால பல பேர் இந்த ஐயாலாம் சொல்லுவாங்க, ஆண்களா பெண்களா தலைப்புல வர்ற போது அனகொண்டா எப்படி, இது ஒவ்வொரு ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுற போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வேடிக்கையா, பெண்களுக்கு தான் பலவிதமான தனித்துவமான தன்மையெல்லாம் இருக்குல்லாம் விவரிச்சு சொல்லுவாங்களா நகைச்சுவையா. அனகொண்டாவை சொல்றேன் பாருங்க, நிஜமாவே ஆண் அனகொண்டா பெண் அனகொண்டாவை விட 4 மடங்கு சின்னது. அல்லது இப்படின்னு சொல்லிக்கலாம், பெண் அனகொண்டா ஆண் அனகொண்டாவை விட 4 மடங்கு சைஸ் பெருசு. வந்துச்சா? இது மாதிரி இயற்கை எத்தனையோ வித்தியாசமான படைப்புகளை உலகத்துல படைச்சு வச்சிருக்கு. இது மாதிரியான உயிரினங்களை பார்ப்பதற்கு நமக்கு அனாவசியமாக இருக்கும், ஆனால் அவற்றினுடைய தேவை, அவற்றினுடைய உடல் வாழ்வு அவற்றிற்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, மனிதனாக இருப்பவன் நம்ம கண்ணு முன்னால என்ன தெரியுதோ அதை பற்றி மட்டுமே ஒரு கருத்து முடிவுக்கு வந்து விடுகிறோம். பார்வைகளின் பார்வைன்னு ஒரு வார்த்தை உண்டு, எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பார்வைகளின் பார்வை, ஒரு விஷயம் இருக்குன்னா, அத ஒரு பொருள் இருக்குன்னா அதை பார்த்த உடனேயே ஒருத்தருக்கு ஒண்ணு தோணும், இன்னொருத்தருக்கு வேற தோணும்.
பார்வைகளின் பார்வை. மனிதர்களுக்குள்ள இப்ப வர்ற பிரச்சனை என்ன தெரியுங்களா? யார் ஒருத்தரையுமே நம்ம பார்வையிலேயே பாக்குறது. அவனுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல. நம்ம ரோட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோங்க. 4 பேர் போற வர்றவங்கள்ட்ட காசு கேட்கிறாரு. நம்ம உடனே உட்காந்து என்ன சொல்லுவோம்? கை காலு கரலக்கட்டையா இருக்குது, உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க சொல்றோமா? ஒரு அரை மணி நேரம் அவன் இடத்துல உட்காந்து பார்த்தாதான் தெரியும் அவன் ஏன் அங்க உட்காந்துருக்கான்னு தலையெழுத்து என்னன்னு. போற போக்குல கமெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோமா? நம்ம பார்வையிலிருந்தே எல்லாரையும் பார்ப்பது என்பது மனிதர்களுடைய ஒரு இயல்பா போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவியல் அறிஞர் வாழ்ந்தார் நம்ம உலகத்துல. அவர் 1942ஆம் வருஷம் பிறந்தவர் அமெரிக்கால. அவருக்கு 21 வயசுல ALS அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கிடுச்சு. ALS அப்படின்னா நரம்பு, தசை, எலும்பு எல்லாமே முடங்கிடும். அப்படி ஒரு வினோதமான ஒரு நோய் அவருக்கு. அந்த நோய் எப்ப தாக்குது? 21 வயசுல யுனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு அந்த நோய் தாக்குது. மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. உடம்பு அப்படியே முடங்கி போயிடும். மருத்துவமனையில சேர்க்கிற போது அடுத்தவங்க உதவி இல்லாம அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு நிலைமையில பெட்ரிடனா இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு நாள் இரவு நடுராத்திரி இவர் பெட்டுக்கு எதிர்த்த பெட்ல இருந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு வேற ஒரு பெரிய ஒரு நோய். அந்த இரவு நேரத்துல அந்த நோய் முற்றி போய் அந்த பையன் சீரியஸ் ஆகி உயிர் விட்டுறான். ஒரு வார்டுல ஒரு பையனுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஓடி ஆடி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதை பாக்குற போதே நமக்கு இன்னும் பிரஷர் ஏறிடும். பக்கத்துல இருந்த பெட்ல இருந்தவங்க எல்லாம் பயந்தாங்க, ஐயோ இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அந்த பையன் உயிர் விட்ட மறுநாள் இந்த மனுஷன் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்துட்டார். பயந்து போய் வரல, இவர் நோய் பரவாயில்லாம ஆயிடுச்சு, சரியாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படிங்க இப்படி சாத்தியம் அப்படின்ன போது அவர் சொன்னாரு, எதுக்காப்புல அந்த பையன் உயிர் போயிருச்சு, அவனுக்கு உயிரே போயிருச்சு, எனக்கு உயிராவது இருக்கேன்னு நினைச்சே மறுநாள் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னாரு. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? ஐயோ அவன் போயிட்டான், ஐயோ அங்க ஒரு டிக்கெட் அவுட், அப்ப அடுத்து நம்ம தான் வரிசையில போய் நம்மளாவே முடிவு பண்ணிக்குவோம். அவ்வளவு சுலபமாலாம் வாழ்க்கை நம்மளுக்கு நம்ம நினைச்ச மாதிரி இருக்கவே இருக்காது. போகணும்னு நினைக்கிறவன புடிச்சு வைக்கும், இருக்கணும்னு நினைக்கிறவன அனுப்பி வைக்கும். இவர் அப்படி நினைச்சாரு, அவனுக்கு உயிரே போயிருச்சு, எனக்கு உயிராவது இருக்கேன்னு நினைச்சேன் சார். நான் மறுநாள் எழுந்து உட்காந்துட்டேன், மருத்துவர்கள் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நல்லா படிச்சார், யூனிவர்சிட்டியில பெரிய ஒரு மார்க் வாங்கி பேராசிரியராக வந்தார். பேராசிரியராக வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் செஞ்சார். ஆராய்ச்சி புத்தகங்கள்ல A Brief Notice, The Note of Time அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதினார். நேரத்தை, காலத்தை பற்றிய வானியல் தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய புத்தகம் எழுதினார். உலக அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அந்த நோயும் முற்றிச்சு அவருக்கு. எப்படி முற்றிச்சுன்னா, கழுத்துக்கு கீழே வரைக்கும் எதுவுமே அவருக்கு இயங்காது. வீல் சேர்ல தான் வந்தார். இனிமே எந்த ஆராய்ச்சி புத்தகமும் எழுத முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அவருடைய உடல்நிலை. அந்த நேரத்துல கலிபோர்னியாவிலிருந்து வந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவருக்காகவே பிரத்யேகமா அவர் உடம்புல இயங்குற ஒரே ஒரு உறுப்பு அவருடைய வலது கண் மட்டும்தான். இந்த வலது கண்ணுடைய அசைவை வச்சு அதை மொழிமாற்றம் செஞ்சு டைப் பண்ணி கொடுக்கிற ஒரு கம்ப்யூட்டரை அந்த இன்ஜினியர் இவருக்காக தயார் பண்ணி கொடுத்தார். அந்த கம்ப்யூட்டருடைய துணையில நிறைய ஆராய்ச்சி புத்தகங்களை எழுதினார். எழுதி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பிளாக் ஹோல், இன்னைக்கு உலகம் நிறைய கருங்குழி, கடவுள் துகள்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றிய முதல் அந்த டேர்ம் அறிவியல் உலகத்திற்கு கொடுத்தவராக அவர்தான் விளங்கினார். அந்த மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று நம்மால் போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த அறிவியலாளர். இதுக்கு கீழே ஒண்ணுமே இயங்காது, ஒத்த வலது கண்ணு மட்டும்தான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு பெரிய ஆராய்ச்சிகளை செய்து முடித்தார். 2005ல அவருடைய 63ஆம் வயசுல ஒரு தொலைக்காட்சியில அவரை பேட்டி எடுக்கிறாங்க. பெரிய டாக் ஷோ, இது மாதிரி மக்கள் கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, அவர் மத்தியில உட்கார்ந்து இருக்காரு. அந்த டிவி தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? உடம்பு முழுக்க இயங்கல, வயசு 63, இப்பவா அப்பவோங்கிற நிலைமை தான் உடல்நிலைக்கு. அப்ப அந்த தொகுப்பாளர் கேட்ட கேள்வி, ஐயா வாழ்க்கை எப்படி இருக்கு? கேட்கலாங்களா? கேட்கலாம். யாரை பார்த்து கேட்கலாம்? அவரை பார்த்து கேட்கலாம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 63 வயசுல வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு ஒத்த கண்ணு தவிர உடம்புல ஒண்ணுமே அசையாத அந்த மனுஷன் வீல் சேர்ல உட்கார்ந்து சொன்ன பதில், வாழ்க்கை இப்பொழுதுதான் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுன்னு பதில் சொன்னார். வாழ்க்கை எப்பவும் அப்படிதான், அது நிரந்தரமானது. அது 10 வருஷமா, 50 வருஷமா, 120 வருஷமா, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த பயணத்திலே நமக்கு மழை வரும், இடி வரும், மின்னல் மின்னும், வானவில் தென்படும், வெளிச்சம் வரும், சில சமயம்
மீண்டும் இருள் வரும், இருள் வந்தால் மீண்டும் வெளிச்சம் வரும் என்கின்ற நம்பிக்கையிலே யாரெல்லாம் எழுந்து ஓடுகிறோமோ நமக்கெல்லாம் 63 அல்ல 103 வயதானாலும் வாழ்க்கை சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். வானம் நிரந்தரமானது. சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை ஒரு வானம், ஆசை அதில் மேகம் என்றார் ஒரு கவிஞர். இந்த ஆசைகள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். ஒரு ஆசை நிறைவேறும். வானத்தில் இருக்கிற எல்லா மேகத்திலிருந்து மழை பொழியாதுமா, புரிஞ்சுக்கணும். எல்லா ஆசைகளும் நிறைவேறாது. 100 ஆசை இருக்கலாம், ஆனா 6வது நிறைவேறுது இல்ல. நமக்கு 6 நிறைவேறினதை பார்த்து சந்தோஷப்படுவோமா? 94 நிறைவேறலைன்னு வருத்தப்படுவோமா? எது புத்திசாலித்தனம்? நிறைவேறிய 6ஐ வைத்து மனநிறைவாக அடுத்த வாட் நெக்ஸ்ட் போறதுதானே புத்திசாலித்தனம். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஊர்ல இந்த பெட் ஷாப் வச்சிருப்பாங்கல்ல, செல்லப்பிராணிகள் கடை ஒண்ணு இருந்துச்சு. இந்த செல்லப்பிராணிகள் கடையில ஒரு கடையில எப்பவுமே ஒரு அண்ணன் புதுசு புதுசா கோழி குஞ்சு, பூனை, நாய்க்குட்டி, புறா எல்லாம் கொண்டு வந்து வைப்பார். அந்த ஊர்ல அந்த கடை ரொம்ப ஃபேமஸ். அங்க வாங்குறதுக்கு நிறைய குட்டி பசங்க எல்லாம் வருவாங்க. அது மாதிரி ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அவர் கடைக்கு ஒரு பெரிய வேன்ல நிறைய செல்லப்பிராணிகள் வந்து இறங்கிச்சு. புதுசு புதுசா பெட் அனிமல்ஸ் வந்திருக்கா அப்படின்னு அந்த செய்தி ஏரியால உள்ள எல்லா பசங்களுக்கும் போயிடுச்சு. சாயங்காலம் அவர் கடையில எல்லா குட்டி பிராணிகளையும் அப்படியே அழகழகா அதற்குன்னு உள்ள கூண்டுகள்ல வச்சிருக்காரு. குட்டி பசங்க பூரா வந்தாங்க. 4-5 மணிக்கு ஒவ்வொருத்தரும் வந்தான். எனக்கு இந்த நாய்க்குட்டி வேணும், எனக்கு இந்த பூனைக்குட்டி வேணும், எனக்கு அந்த கிளி வேணும், எனக்கு அந்த புறா வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு வாங்கிட்டே போனாங்க. இல்ல ஒரு குட்டி பையன் மட்டும் ஓரமா நின்றுட்டே இருந்தான். கடைக்காரர் கேட்டாரு, தம்பி எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ என்னப்பா ரொம்ப நேரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வாங்குறியா வாங்கலையா, பேய் இருக்கா இல்லையா, 2 தானே. அவர் சொன்னாரு, கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னான், நான் வாங்குறேன். சரி உனக்கு என்ன வேணும், பூனையா கிளியா புறாவா என்ன வேணும் அப்படின்னு வரிசையா கேட்டாரு. அவன் சொன்னான், அதோ அந்த மூலையில இருக்கு பாத்தீங்களா அந்த பிரவுன் கலர் குட்டி பப்பி நாய்க்குட்டி, அது வேணும்னா. அப்ப அவர் அப்படி எட்டி பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி அது வேண்டாம், வேற ஏதாவது கேளு அப்படின்னாரு. அப்ப அவன் சொன்னான், இல்ல இல்ல அங்கிள் எனக்கு அதுதான் வேணும். இல்லடா தம்பி, நான் ஒரு காரணமா தான் சொல்றேன், அது வேணாண்டா, அதை விட்டு நான் உனக்காக ஃப்ரீயா இங்க பாரு புசு புசுன்னு விளையாடுன்னு ஒரு பொம்பளை நாய்க்குட்டி ஃப்ரெஷ்ஷா புதுசா வந்திருக்கு பாரு, நல்ல சூட்டிங்கா விளையாடும், அதை கொடுக்குறேன் உனக்கு, நான் காசே இல்லாம கூட கொடுக்குறேன், அந்த பிரவுன் கலர் நாய்க்குட்டி வேண்டான்னு. இந்த பையன் முடியவே முடியாது, இந்த ஒயிட் நாய்க்குட்டி வேண்டாம், எனக்கு அந்த பிரவுன் நாய்க்குட்டி தான் வேணும்னா. என்னடா இப்படி பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்ற அப்படின்னு மீண்டும் கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு அதுதான் அங்கிள் வேணும் அப்படின்னு, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தர்றேன், எனக்கு அந்த நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்னா. இவர் சொன்னாரு, நீ காசே கொடுக்க வேண்டாம், அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. இவன் சரி அப்படின்னா அவர் ஒரு குட்டி கூண்டுக்குள்ள நாய்க்குட்டியை எடுத்து வச்சு அப்படி வச்சார். வைக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுது, அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கால் ஊனம், ஒரு கால் நடக்க முடியாது. அதனாலதான் இவரு இந்த நாய்க்குட்டி வேண்டாண்டா தம்பி, உன் கூட விளையாடாது, நல்லா துள்ளி குதிச்சு விளையாடுற வேற நாய்க்குட்டி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பையன் முடியாது இதுதான் வேணும்னு வாங்கிட்டு நகர்ந்தானா. அந்த பையன் நகர்ற போதுதான் கடைக்காரரை கவனிக்கிறாரு, இந்த பையனுக்கு ஒரு கால் நடக்க முடியல. இவன் காலு ஒரு காலு ஆர்டிபிஷியல் லெக், அப்படி தத்தி தத்தி ஒரு பக்கம் கேலிபர் வச்சுக்கிட்டு அவன் நொண்டி நொண்டி நடந்து போறான். இவர் கேட்டாரு, தம்பி டேய் என்னடா, நான் முதல்ல உன்னை கவனிக்கல, எல்லாம் நிறைய பசங்க வெளில விளையாடி நின்றுட்டு இருந்ததுல நீ மட்டும் ஓரமா நிக்கிறியேன்னு யோசிச்சேனே தவிர உன் காலை கவனிக்கலடா தங்கம், சாரிடா குட்டி அப்படின்னாரா. அப்ப சொன்னாரு, அப்ப இந்த பையன் சொன்னா, அங்கிள் நான் கூட இந்த நாய்க்குட்டியை வாங்கி கேட்டு இதை யாரு அங்கிள் வாங்குவாங்க, அதனாலதான் எனக்கு இதுதான் வேணும்னு நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா. குழந்தைகள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, உலகத்தை ரசித்து உலகத்தில் யாரோ ஒருவருக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், ஒரு மனிதனுடைய வழி இன்னொரு மனிதனுக்கு எப்பொழுது தெரியும் என்றால் அன்பின் வழியது உயர்நிலை என்று சொன்னாரே வள்ளுவ பெருந்தகை. அதுபோல அன்பின் வழியில் பார்த்தால் எல்லா பார்வையும் அவரவர்களுடைய பார்வையாகவே அமையும் என்ற காரணத்தினால் சொல்லுகின்றேன் பெருமக்களே, வாழ்க்கை வானம் போன்றது, வாழ்க்கை வானம் போன்றது. அந்த வானத்திலே எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. ஏன் மண்ணுல பயிர் விளைவிக்கிறதுக்கே நம்ம எல்லாம் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இஸ்ரோ சென்ற மாதம் அனுப்பிய PSLV C-60 ராக்கெட்டிலே காராமணி விதைகள் முளைவிட்டிருக்கின்றன என்று சொன்னால் விண்வெளியில் எல்லா அதிசயங்களும் நடைபெறும். மனிதன் முயற்சித்தால் மண்ணில் மட்டுமல்ல விண்ணில் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதல்களை கொண்டு வரலாம் என்பதை இன்றைய மனித உலகம் கண்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் வானம் எனக்கு ஒரு போதி வரும், நாளும் எனக்கு அது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும்
போல வானம் நிரந்தரமானது, நம்முடைய வாழ்க்கையும் நிரந்தரமானது. வானத்தில் வரும் மின்னல், இடி, மழை, மேகம், வானவில் போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் இரக்கமும் இன்பமும் துன்பமும் சிக்கலும் தீர்வுகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். வருவது வரட்டும், எல்லாம் நமக்கு சாதகம்தான் என்கின்ற நேர்மறை பார்வையை கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையும் வானம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.